ஓம் சக்தி பராசக்தி, நீ ஒரு தீய சக்தி. பராசக்தி படம் சூர்யா நடிக்க வேண்டிய படம். அவர் முதல்ல கணிச்சிட்டாரு போல. இந்த படம் நம்மளை வச்சு கேம் ஆடுறாங்க அப்படின்னு. அவர் கண்டுபிடிச்சி தான் ஒரு நண்பனுக்கு நம்ம வெளியிட்டு போவோம் அப்படிப்பட்ட படமே நம்ம எடுக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்ட்டு கருப்பு படம் போயிட்டார். அந்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தா ரிலீஸ் ஆகிருக்கும். சரி, நம்ம கூட ட்ராவல் பண்ண அவர் கூட ட்ராவல் பண்ண ஒரு நண்பன் ஒரு பெரிய இடத்துல லெவலில் இப்போ அடுத்தது மக்களுக்கு நம்ம சேவை பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அவர் நினச்சி அவருக்கு வழி விட்டு போகிறார். சிவகார்த்திகேயனை சொல்லி ஒரு குத்தமில்ல, கொத்தடிமை போயிடக்கூடாது. புரியுதுங்களா? கொத்தடிமை போயிடக்கூடாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு நாள் இல்லை, 2026 அப்புறம் பாருங்களேன், இப்போ யார் யாரெல்லாம் விஜய் அண்ணனுக்கு அப்படியே அந்த பக்கம் விஜயனுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறவங்க எல்லாருமே நாளைக்கு விஜய் அண்ணன்கிட்ட நிற்பானுங்க. கண்டிப்பாக நிற்பானுங்க, நிற்காமல் போக மாட்டானுங்க. நாளைக்கு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன்கிட்ட விஜய் அண்ணன்கிட்ட வர்றாருன்னு மட்டும் பாருங்கள், நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசம் அவர் வின் பண்ணுவார், ஜெயிப்பார், சிஎம்மாக வருவார். அன்றைக்கி இப்போ பண்ணவன எல்லாமே நாளைக்கு அவர்கிட்ட தான் நிற்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக நடக்கும். அண்ணன் படத்துக்கு ஒன்றிய அரசு கொடுத்தா, மாநில அரசு கொடுக்கல, மாநில அரசு கொடுத்தா, ஒன்றிய அரசு கொடுக்குறதில்ல. என்னடா பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு அழுத்தத்தை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏன்டா விஜய தோட்டம், அண்ணன் சொல்கிற மாதிரி தான், ஏன்டா விஜய தோட்டம் அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்கடா, கண்டிப்பாக நினைப்பீங்க.